ஆக அப்படிப்பட்ட இடத்துல பார்த்துட்டோம் என்றால் இப்படி என்ற அதுக்கு மேலே பார்த்தோம்னா என்னென்ப ஏன எழுத்தென்ப விரண்டு காணன்ப வாழ உயிருக்கு கல்வி கரையில் கற்பூர் நாள் சில மெல்லத்தின் இருமலை சொல்லி கல்வியை போதிக்கிறார் வாத்தியார். அந்த வாத்தியார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இசை கலைஞர் பெருமக்களே உங்க மேல காதல் இருக்கணும். அதுக்கு மேலே பார்த்தோம்னா தோல்வி மாறலி தூக்கி போட்டு சுமக்கிறேன் பாருங்க தகப்பை, அந்த தகப்பை மேலே அன்புன்ற காதல் இருக்கணும். ஆனால் எந்த பிள்ளைக்குங்க அப்பனோட அருமை தெரியுது? ஒரு 5 வயசு குழந்தைய கூப்பிட்டு கேளுங்களே உங்க அப்பா எப்படி பாடானா அந்த குழந்தை சொல்லுவேன் எங்க அப்பா சூப்பர் அப்பான்னு சொல்லுவேன் வயசு எத்தனை 5. அதே ஒரு 10 வயசுல உங்க அப்பா எப்படி படான்னு பாருங்களேன் எங்க அப்பா நல்ல அப்பான்னு சொல்லுவேன் வயசு எத்தனை 10. அதே ஒரு 15 வயசுல உங்க அப்பா எப்படி படான்னு பாருங்களே எப்படித்தான் எங்க அம்மா அந்த ஆளுக்கு வாக்கப்பட்டாலோ தெரியலன்னு சொல்லுவேன் வயசு எத்தனை 15. அதே ஒரு 25 வயசுல உங்க அப்பா எப்படி படான்னு பாருங்களே வேற ஏதாவது இருந்தா பேசுங்க அந்த ஆளை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லுவேன் வயசு எத்தனை 25. அதே ஒரு 35 வயசுல உங்க அப்பா எப்படி படான்னு பாருங்களே நான் தனி கொடுத்துன போயிட்டு பேசுனா வீட்டுல பொண்டாட்டி திட்டுவான்னு சொல்லுவேன் வயசு எத்தனை 35. அதே ஒரு 45 வயசுல உங்க அப்பா எப்படி படான்னு பாருங்களே 45 வயசு போது அப்பா அவனுக்கு ஒரு பிள்ளை இருக்கும் இல்லையா அப்ப சொல்லுவேன் அந்த வறுமையிலேயே வளர்த்தாரே எங்க அப்பா தெய்வமியா எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கா என் உயிரை போட்டு வாங்குறாயான்னு சொல்லுவேன். அந்த தகப்பனோட அருமை எப்போ தெரியும்? 45 வயசுல தெரியும். அப்படிப்பட்ட தகப்ப மேல அன்புன்ற காதல் வேணும். அதுக்கு மேல பார்த்தோம்னா உந்தி சரியா 300 நாள் தவம் இருந்து நம்மளை எல்லாம் பெத்தெடுக்கிறவருங்க என்ன பெத்த ஆத்தாமரைகளை பார்க்கறக்காவே உட்காந்துருக்கீங்களே அந்த தாயின் மீது அன்புன்ற காதல் வேணும். நாட்டில் யார் யார் தாயை நேசிக்கிறா? கருவுல கொண்டவளை நேசிக்க மறந்துட்டு தெருவில் கண்டவளை நேசிக்கிறானே. இங்கே ஒரு பிள்ளைய பார்க்குறேன் அருப்புக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிள்ளைகிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்குறேன். இதுக்கு இடையில போகும்போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுமான்னு சொல்லி கேட்குறேன். ஆக உலகத்தில் அதனால தான் எல்லாமே பொய்ன்னு சொன்னார் ஒருத்தர். உலகத்தில் எல்லாமே பொய்யா. நட்புன்று சொல்வான் அதுவும் பொய்யே, உறவுன்று சொல்வான் அதுவும் பொய்யே, சில இடத்துல கட்டின பொண்டாட்டியையும் பொய்யன்னு ஒருத்தர் சொன்னார்யா. என்னையா நாரதர் வந்து கட்டின பொண்டாட்டியை பொய்யின்றாருன்னா எல்லா இடத்துலையும் கிடையாது, சில இடத்துல. என்ன காரணம் பாருங்களேன், நட்பும் பொய்யினா. ஒரே தட்டில் சோறு போட்டு சாப்பிடுவேன், ஒரே சட்டையை மாற்றி மாற்றி போட்டுக்குருவேன். பொம்பளைன்னு ஒருத்தி வீட்டுக்கு வந்துட்டான்னா அண்ணன் தம்பியா இருந்தாலும் பாஞ்சுக்கிருவேன். ஆக நட்பும் பொய்யண்டா, உறவும் பொய்யண்டா. நம்மளோட 10 லட்ச ரூபா பணம் இருக்கட்டும், நம்ம முன்னாடி 10 பேர் சுற்றிவா ஏப்பா நீ வராமல் அந்த காரியம் நடக்காது வந்து சேர்ப்பா வாப்பாண்டிவா. அதே நம்மளோட 10 காசு இல்லைன்னா நம்மள ஒரு ஆளா அமைச்சோட கூப்பிடுவானா? உறவை நீடிக்கிறது எது? பணம்ன்ற ஒரு விஷயம். பணம் இருந்தால் தாங்க பத்திரிகையில விட பேர் மேலே இருக்கும். இல்லைன்னா வெறும் பத்திரிகை கொடுத்து முடிஞ்சா வாடா இல்லாட்டிங்க இருந்து வாழ்த்த சொல்லி அனுப்பிட்டு போடான்னு. ஆக உறவை நீடிக்கிறது எது? பணம்ன்ற ஒரு விஷயம். ஆக உறவும் பொய்யேன்னா. சில இடத்துல கட்டின பொண்டாட்டியும் பொய்யேன்னா. கட்டின பொண்டாட்டியா தம்பி ஒரு நாள் 2 நாள் தண்ணியை போட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டுல என் தங்கச்சி இருக்கும். ஆமா அனுதினம் தண்ணியை போட்டு போனீங்கன்னா எங்க போகும்? இங்க போவாங்க, அவங்க மாமியா வீட்டுக்கு போவாங்க, அம்மா வீட்டுக்கு போவான்னு நினைச்சுக்கிட்டு திர்ற. நீ நினைச்சு தர கணக்கெல்லாம் எப்ப நம்ம ஐயா காலத்துல நடந்துச்சு. அந்த நாளையில இருக்க தாய்மார்கள் எல்லாம் கோவிச்சுட்டு அவங்க ஆத்தாப்பா வீட்டுக்கு போவாங்க. இப்ப இருக்க எந்த பொம்பளை பிள்ளையும் அவங்க ஆத்தாப்பா வீட்டுக்கு போகாது. நேரா மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகும். காலம் கலிகாலம் ஆகி போச்சு. அதெல்லாம் பேய்கிற மழை இங்க கட்டின பொண்டாட்டி ஒன்றுடாண்டா. நல்லா பாருங்களேன், மழை பெஞ்சா நம்மளால சொல்லுவேன் அந்த மழை வேற நச நசன்னு பெஞ்சு பொழப்ப கிடைக்குதுன்னுவேன். வீட்டுல கட்டின பொண்டாட்டி பேசினா சொல்லுவேன் ஐயா வேற நச நசன்னு உயிரை போட்டு வாங்குறாள்ன்னுவேன். நேரடியாக நான் விஷயத்துக்கு வரேனே. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லற வாழ்க்கையே மொத்தம் 90 நாள் தானே. புருஷன் பொண்டாட்டின்ற உறவே எத்தனை நாள்? 90 நாள் தானே. என்ன காரணம் தெரியுமா? என்ன போன்ற இளைஞர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த புது பொண்டாட்டியை கூட்டிட்டு குலசாமி கோயிலுக்கு போனானா. போகும்போது பாருங்க இந்த புது பொண்டாட்டி என்ன பண்ணிட்டா கல்லு தடிக்க கீழே விழுந்துட்டான். அப்ப சொன்னா நான் சனியம் பிடிச்ச கல்லு என் பொண்டாட்டி வர்ற இடத்துல தான் இருக்கணும். ஏன்னா புது பொண்டாட்டி இல்லையா, அதனால சொன்னா நான் சனியம் பிடிச்ச கல்லு என் பொண்டாட்டி வர்ற இடத்துல தான் இருக்கணுமாண்டானா. அதே பொண்டாட்டி ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை பத்து அந்த ஆம்பளை பிள்ளைக்கு 30 சொன்னோடனே அதே குலசாமி கோயிலுக்கு தான் போனானா. அதே பொண்டாட்டி அதே கல்லில் தான் தடிக்க விழுந்தானா. அப்போ சொன்னா நான் சனியம் பிடிச்சவளே கீழே கல்லு கிடக்கு பார்த்து வர மாட்டேன் அப்படின்னு. பார்த்தீங்களா, புது பொண்டாட்டியா இருக்கப்ப எதை சொன்னா கல்ல சொன்னேன், சனியம் பிடிச்ச கல்லுண்டா. ஒரு பிள்ளை தான் பெத்தாலாம், அவளை சொல்லிட்டேன் சனியம் பிடிச்சவளே கீழே கல்லு கிடக்கு பார்த்து வர மாட்டேன். இதுல இருந்து என்ன தெரியுது? சங்கு அந்த அளவுக்கு புதிய பேருக்கு தெரியுது. ஆக